தன் வாசல் அருகே இருந்த தரித்திரனை பற்றி கவலைப்படல. அநேக பேர் அப்படிதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி நினச்சிருந்தா அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன பண்ணியிருக்க மாட்டார், மீட்டு இருக்க மாட்டார். அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் இரக்கம் நிறைந்தவராய் எங்கிருந்து ஓடி வந்தார்? பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு மனிதனாய் ஓடி வந்தார். வேதத்தில் நம்ம வாசிப்போம், புதிய ஏற்பாட்டில் அவர் கிராமங்கள் தேவரும் என்ன பண்ணாராம், ஓடி நடந்து என்ன பண்ணார், சுவிசேஷத்தை சொன்னார். கண் பார்வையை கொடுத்தார், முடவர்களை எழுந்து நடக்க செய்தார், மரித்தவனை உயிரோட எழும்ப செய்தார். ஏன் அவருக்கு அந்த வேலை? இந்த ஐஸ்வர்யமான் மாதிரி பரலோகத்திலே இருந்து தப்பு செய்றியா உனக்கு தண்டனை, நீ நன்மை செய்றியா உனக்கு பரலோகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை செய்யலை. பரலோகத்திலிருந்து ஓடி வந்து நமக்கு என்ன பண்ணாரு, உதவி செய்கிற தேவனாக இருக்கார்.